நெல்லை மாவட்டம் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள நயினார் நாகேந்திரனின் வீட்டை 2 மர்ம நபர்கள் நோட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவு 11 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் வீட்டை நோட்டமிட்டு சென்றதாக பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நெல்லையில் நயினார் நாகேந்திரன் வீட்டை 2 மர்ம நபர்கள் நோட்டமிட்ட காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருணேஷ், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் இருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பாஜக குழுவினுடைய தலைவராகவும் இருக்கிறார். தமிழ்நாடு மாநில பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில பாஜக மாநில தலைவர் வீட்டை மர்ம நபர்கள் நோட்டமிடுவதாக 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஹெல்மெட் அணிந்து கொண்டு நோட்டமிடுவதாக ஒரு பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் சாராட்டக்கர் கல்லூரியின் பின்புறம் உள்ள அந்த பெருமாள்புரம் பகுதியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீடு அமைந்திருக்கிறது. அண்மையில் கூட பாஜகவினுடைய அந்த பூத் கமிட்டி முகவர்கள் மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்றது. அப்பொழுது இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வந்து பங்கு பெற்று முடிந்து செல்லும் வழியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய வீட்டுக்கு சென்று அங்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பெரிய தலைவர்கள் வரும் ஒரு பகுதியாக தற்பொழுது நயினார் நாகேந்திரனுடைய வீடு வந்து மாறி இருக்கிறது. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தீவிர சுற்றுப்பயணம் செய்து வரும் நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு 11 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு 2 நபர்கள் அவருடைய வீட்டை நோட்டமிட்டு செல்வது போல சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தற்பொழுது வரை காவல் நிலையத்துல பாஜக சார்பாக புகார் தரப்படவில்லை என காவல்துறையினர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டமிட்டு சென்றிருக்கிற இந்த வேளையில கூட நேற்றைய தினம் அறந்தாங்கி நிகழ்ச்சியின் போது பாஜக மாநில தலைவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த பாஜக மாநில தலைவர் அது மட்டும் இல்லாமல் பாஜக நயினார் நாகேந்திரனுடைய இல்லத்திற்கு நேற்று இரவு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவருடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் 2 நபர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு அவருடைய வீட்டை நோட்டமிட்டு சென்ற சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக மாநில தலைவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றிரவு அவருடைய வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலும் விடுக்கப்பட்ட நிலையில இப்படி மர்ம நபர்கள் நோட்டமிட்டு சென்றிருந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.